அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா அவனுடைய அருட்பெரும் கிருபை, புனிதமான இந்த ஸலவாத்துடைய மஜ்லிஸில் அல்லாஹ் நம்ம கொண்டு வந்தான். அல்லாஹ் நம்மளை பிரிய வச்சுட்டான். அதன் காரணமாக தான் இந்த மஜ்லிஸ்க்கு நாம் வந்திருக்கோம். அதுதான் அசலாக இருக்கு. ஏன்னா நாம இன்சான் மனுஷன் பிரியப்படுறது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அவன் அவசரக்காரன், அவன் பாவம் செய்வதில் துணிஞ்சவன். அல்லாஹ்வுடைய ஏவல்களில் அதை செய்யாத இருக்கிறோமா, அதை விட என்னங்க, அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அதை நம்ம சாதாரணமாக விட்டுருவோம் இல்லையா? எவ்வளோ அயோக்கியத்தனம் நம்மள இருக்கு பார்த்தீங்களா? அல்லாஹ் காப்பாற்றணும். எதை அல்லாஹ் விலக்கி இருக்கிறானோ ஹராம்னு சொல்லிட்டான், அதை செய்கிறதுக்கு நாம் எவ்வளோ வேகமாக இருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ அதனால் மனுஷன் அநியாயக்காரன் தான், அவசரக்காரன் தான். இப்போ இந்த நிலையில் அல்லாஹ் சொல்கிறான், நான் ரஹ்மான், நான் ரஹீம். அல்லாஹ் என்ன தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் மக்களுக்கு? ரஹ்மான் ரஹீம்னு அறிமுகப்படுத்துகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பாவம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, உன் பாவம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நீ ரஹ்மான்னு அழைச்சிட்டா போதும், நீ என்ன ரஹீம்னு அழைச்சிட்டா போதும், நீ என்ன அல்லாஹ் ரப்பே நீ அழைச்சிட்டினா போதும், உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன்றான். அதற்காக ஏற்பாடு பண்ணதான் இந்த சிக்கருடைய மஜ்லிஸ், இந்த ஸலவாத்துடைய மஜ்லிஸ். ஸலவாத் ஓதுனா என்ன நமக்கு தெரியும், 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது, 10 அந்தஸ்துகள் 10 தரஜா உயர்த்தப்படுது. ஹைர். அதனால அல்லாஹ் தஆலா இப்போ நம்மளை பிரியப்பட்டு தானே நமக்கு கொண்டு வந்திருக்கான். ஹஜ்ஜி செய்கிறோன்னா திரும்பி வரவங்க எப்படி வராங்க? அன்று பிறந்த பாலகனை போல வராங்க. ராஜா கையோமின் வலதத்துஹும். அப்ப யாரு கூட்டு போனாய்? பிரியா அல்லாஹ் வச்சுட்டா நம்முடைய பாவத்தை மன்னிக்கணும்னு ஹஜ்ஜி செய்ய வச்சு உன்னை பரிசுத்தப்படுத்தி அனுப்புறேன். இப்ப யாரு பாவி? அரஃபால அந்த ஹஜ்ஜி செய்துட்டு அல்லாஹ் என் பாவத்தையுமா மன்னிப்பான், அவன் தான் மிகப்பெரிய பாவி. அப்ப அல்லாஹ்வுடைய கருணை எவ்வளவு பெருசு, ரஹ்மான் ரஹீம்னு அவன் சொல்றான்னா அவனுடைய கருணை எவ்வளவு பெருசு. நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, நான் இந்த இடத்துல உன் பாவத்தை மன்னிச்சது அவ்வளவுதான். அதனால அப்படிப்பட்ட அல்லாஹ் நம் மீது பிரியம் வைக்கின்றான். அதனால நாம வந்திருக்கிறோம். இது பெரிய கூட்டம் சிறிய கூட்டம் இல்லை. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்துக்கிறானோ அல்லாஹ் கொண்டு சேர்க்கிறான். அல்லாஹ் யாரை தஹஜ்ஜுத் தொழுன்னு நினைக்கிறானோ அல்லாஹ் அவங்கள தஹஜ்ஜுத் தொழ வைக்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு வரையும் பல நன்மைகள், பல பிரியமான காரியங்கள். அந்த மீலாதில் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஒரு கூட்டம் மௌலிது ஓது, ஒரு கூட்டம் அன்றைய இரவு ஆசாரே முபாரக் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த முபாரக்கான அந்த காட்சியை, அந்த ஆசாரை முபாரக்கல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உத்தமர்களுடைய அந்த அவர்களுடைய ஆசாரை முபாரக் பார்ப்பதற்காக சென்ற ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் மௌலிது ஓதக்கூடிய ஒரு கூட்டம் பைத்து படிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லாமே நடக்குது அட் அ டைம்ல. பைத்து படிச்சுட்டு அதுல இன்பம். இந்த பிரியத்தை யாரு கொடுத்தது? சரிப்பா, ஒருத்தருங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு டீ கொடுக்கறது, ஹரீரா கொடுக்கறது, பசிக்கு என்ன கொடுக்கணும் ஊடு ஊடா போய் கொடுக்கறது. சரிப்பா, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. சும்மா ஒரு இடையில ஒரு ரவுண்டு அப்படி போனா அந்த உள்ள போனா கண்ணு எரியுது, வெங்காயம் அறியிறாங்க, கண்ணு எரியுது. உள்ள போயிட்டு வெளில என்னடா அது, அவங்க இன்பமா அதை உட்காந்து கட் பண்றாங்க. அந்த மீளாத சிறப்பிப்பதற்காக, சமையல் செய்வதற்காக ஒருத்தர் என்ன பண்றாரு, கட்டைய பானைய தலை மேல வச்சுட்டு சுமந்துட்டு வெளியே ரோட்டுக்கு உடனே போறாரு. எல்லாம் அட் அ டைம். இது எல்லாம் யாருக்காக? ஏங்க அவரு போக மாட்டேன், நான் எதுக்கு பானையை தலை மேல வச்சுட்டு போனோம்? நீங்க எல்லாம் சொகுசா உட்காந்து மேடையில உட்காந்து ஓதுறீங்க, நான் எதுக்கு வெங்காயம் அறியணும், கண்ணு எரியுது? சொல்லவே இல்லையே. இன்பத்தோட பேசிக்கிட்டே அறியறான். அந்த கூட்டத்தை பார்த்த உடனே இன்பமோ இன்பம். என்ன உள்ளத்துல அல்லாஹ் பிரியப்பட்டான், அல்லாஹ் பிரியத்தை போடுறான். அவர்களும் நன்மை செய்தார்கள், இவர்களும் நன்மை செய்தார்கள்.
யாருக்காக அங்கே கூடினாங்க? யாருக்காக வெங்காயம் அறிகிறாங்க? பெருமானாருடைய மீளாதை சிறப்பாக்கி வைக்கணும்னு செங்கலை எடுத்துட்டு போறார். உட்காந்துக்கிறோம், திடீர்னு வந்து செங்கலை எடுத்துட்டு தோல்ல வச்சுட்டு, பார்த்தீங்களா இல்லையா நீங்களா? எனக்கு ஆச்சரியமா போச்சு. செங்கலை அப்படியே எடுத்துட்டு தோள்பட்டையில் வச்சுட்டு போறாங்க. சந்து மனைக்கு செங்கலை அடுக்கிறாங்க. என்ன இதெல்லாம் என்ன? யாருக்காக? ஒரு செங்கலை நபிக்காக தூக்குனவுக்கும் ஷஃபாத் உண்டு. நபி செங்கலை நாமும் மௌலுது ஓதுறோம், அதாவது நாத்து படிக்கப்பட்டுச்சு, எல்லாம் இருக்கிறோம். ஆனால் இதற்காக ஒரு செங்கலை தூக்கிட்டு ரோடு மனைக்கு போய் அடுப்புல வச்சாங்களே, அவர்களுக்கும் ஷஃபாத் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பிரியப்பட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். ஒவ்வொரு ஆளு எல்லாரும் மௌலுது ஒன்னா சாப்பாடு ஆக்குறது யாரு? பானையை கழுவுறது யாரு? சவுண்டு வருது, அந்த பானையை தேய்ச்சி கழுவுறாங்க யார்? அந்த பானையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கையை வச்சு சோப்பு வச்சு தேய்க்கிறாங்க. நாம அதை பார்க்குறோம். அதுல ஒரு இன்பத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்கிறான். நான் எதுக்கு தேய்க்கணும்னு போனா என்ன ஆகுறது? அட போறா, யாரா பார்க்க போறா? ஏத்ரா சட்டியை அப்படியே தண்ணியை ஊற்றி கழுவி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆனா அல்லாஹ் அந்த மாதிரி அதுலயும் இதுவும் நற்காரியம்தான். தண்ணி ஒரு குடத்தை கொண்டு அதில் ஊத்துனாங்க இல்லையா, அவர்களுக்கும் நன்மை உண்டு. அதனால அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான். எதை கொண்டு அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு தெரியாது. ஒரே ஒரு செய்தியை நான் ஞாபகப்படுத்துறேன். ஹஸரத் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க மிகப்பெரிய இமாம், வசதியானவங்க, அடிமைகள் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த அடிமை பெண்ணில் ஒரு இறைநேச பெண்மணி இருந்தாங்க. அந்த இறைநேச பெண்மணி ஹபீபா அதவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற இறைநேச பெண்மணி, நமக்கெல்லாம் கிதாபில் வரக்கூடியதுதான். அடிமையாக இருந்தாங்க. யாருக்கு அடிமையாக? இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு அடிமையா இருந்தாங்க. இப்போ அவங்க என்னன்னா இபாதத்து காலையில் உழைப்பாங்க. அவங்களுக்கு இபாதத்து அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசரை பிடிக்கும். அவங்க பார்க்குறாங்க, இவங்க டெய்லி தொழுவாங்க. தொழுகிறது தஹஜ்ஜத், தொழுகிறதுனா ஃபர்லு, அது நம்ம மீது கடமை. அல்லாஹ்வை நெருங்கிறது எப்படிங்க? சுன்னத்தான நஃபீலான வணக்கங்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கணும். அப்ப நீ நெருங்கிட்டா அவனுடைய நிலை என்ன? அவர்களுடைய பார்வையாக நான் ஆயிடுறேன்றான், அவர்களுடைய கரங்களாக நான் ஆயிடுறேன், அவர்களுடைய கால்களாக நான் ஆயிடுறேன்னு அல்லாஹ் சொல்றான். ஹதீஸே குதுஸில வரக்கூடிய அந்த செய்தி. கயிர். இப்போ அந்த பெண்மணி தொழுகிறாங்க. தொழுதுட்டு தஹஜ்ஜத் தொழுதுட்டு அவங்க துவா கேட்குறாங்க. என்ன துவா கேட்குறாங்க? யா அல்லாஹ், என்ன நீ பிரியம் வச்ச, அதன் காரணமாக என்னை மன்னிச்சிடுன்னு துவா கேட்குறாங்க. யா அல்லாஹ், நீ என்ன பிரியம் வச்சுட்ட, இந்த பெண்ணை இந்த பாவியை நீ தேர்ந்தெடுத்துக்கிட்ட, என்ன நீ பிரியம் வச்சுட்ட, அதனால என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கேருந்து வராங்க அவங்க தஹஜ்ஜத் தொழுவதற்காக. இமாம் அவர்கள் வராங்க, கேட்குறாங்க, என்ன துவா கேட்குற? ரப்பே மாற்றி கேளுன்றாங்க. ரப்பே நான் ஒன்றை நான் பிரியம் வச்சுட்டேன், அதன் காரணமாக என்ன மன்னிச்சிடுன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த பெண்மணி இவங்களுடைய அந்தஸ்து. இப்போ 2 அந்தஸ்துலேயே நாம கிடையாது, அது வேற விஷயம். நாம அல்லாஹ்வை பிரியப்படல, ஆனால் அல்லாஹ் நம்ம பிரியப்படுற அது உண்மை, அது வேற விஷயம், அது வேற விஷயம். அதனால தான் இங்கே கொண்டு வந்திருக்கான். இப்போ இந்த பெண்மணி திருப்பிய சொல்லு, யா அல்லாஹ், நீ என்ன பிரிய வச்சுட்ட, அதன் காரணமாக என்ன மன்னிச்சிடுன்றாங்க. இவங்க திரும்பிய சொல்லி தராங்க. அவங்க இறைநேச பெண்மணி தெரியும். அவங்க கிட்ட சொல்றாங்க, ரப்பே நான் உன்னை பிரிய வச்சுட்டேன், அதனால என்ன மன்னிச்சுட்டு சொல்லு, துவா அப்படி கேளுன்றாங்க. இப்போ அந்த பெண்மணி திரும்ப, யா அல்லாஹ், என்ன நீ பிரிய வச்சுட்ட, அதனால என்ன மன்னிச்சுடு அப்படின்றாங்க. இவங்க கோபமா 3வது தடவை என்ன சொல்றாங்கன்னா, எஜமானாச்சே அந்த இதுலேருந்து சொல்றாங்க, நான் ஒன்று ரப்பே நான் ஒன்று பிரிய வச்சுட்டேன், அதற்காக என்ன மன்னிச்சுட்டு துவா கேளு அப்படின்றாங்க. அப்போ அந்த பெண்ணு சொல்றான், அந்த இறைநேச பெண்ணு சொல்றாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்க சொல்ல எனக்கு அல்லாஹ் விழிப்பு அவன் தான் கொடுத்தான்.
அவன் தான் என்ன வசூ செய்ய வச்சான், அவன் தான் தஹஜ்ஜுத் தொழுவ வச்சான், அவன் தான் எனக்கு பிரியத்தை போட்டு அவன் என்ன துவா கேட்க வச்சிருக்கிறான், அவன் என்ன பிரியப்பட்டான், அதனால இங்க என்ன எல்லாரும் தூங்க சொல்ல என்ன இங்க இந்த அமல் செய்ய வச்சிருக்கிறான். அதனால உண்மை அல்லாஹ் என்ன பிரியப்பட்டான் அதுதான் உண்மை அப்படின்னு ஒண்ணு அவங்க மயக்க அடிச்சு விழுந்துடுறாங்க. உடனே சில மணி நேரம் கழிச்சுட்டு எழுந்துறாங்க. சொல்றாங்க அல்லாஹ் பிரியப்பட்டா உண்மை, அல்லாஹ் பிரியப்பட்டதுனால தான் நாம நல்ல அமல்கள் செய்யறோம். பாத்தீங்களா? இப்போ சொல்லுங்க, நாம இந்த மஜ்லிஸுக்கு வந்து ஸலவாத் ஓதிருப்போம் இல்லையா? ஒரு 50 தடவையோ 100 தடவையோ 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது, 10 நன்மைகள் எழுதப்படுது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுது, 10 நன்மைகள் எழுதப்படுது, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது. இப்போ அல்லாஹ் நம்ம பிரியப்பட்டதுனால தானே நம்ம இங்க வந்தோம், ஸலவாத் ஓதணும். கைர் அன்பர்களே, எந்த அமலா இருக்கட்டும், அல்லாஹ் ரெண்டு லொஹா, இந்த அதாவது ஒரு இன்பமான தொழுகை, அந்த லொஹா 2 ரக்காயத்து நாம தொழுகிறோம் அப்படின்னா அல்லாஹ் நாடாத நம்ம தொழ முடியாது. 9 மணி ஆயிடுச்சு, போகணும், சேலரி கட் ஆகும், எல்லாம் பல இது இருக்கு. ஆனாலும் அந்த டைம்ல ஒரு 2 ரக்காயத்து நாம தொழுகிறோம்னா அல்லாஹ் பிரியப்பட்டுட்டான். அதனால நாம செய்யற அமல்ல அல்லாஹ் நம்மள அமல் செய்ய வைக்கிறான். அதனால நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கிட்டேன், அதனால மன்னிக்கணும். அதனால அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் பிரியப்பட்டா நாம வந்திருக்கிறோம். அல்லாஹ் பிரியப்பட்டா அது எந்த சிறு நற்காரியங்களா இருந்தா, சொன்னேன் அடுப்புக்கு அந்த செங்கலை எடுத்துட்டு தோல்ல வச்சுட்டு போனாரு, அவர்களையும் பெருமானார் விட மாட்டாங்க, அல்லாஹ் விட மாட்டான். அதனால பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியது. நம்ம ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கும் அல்லாஹ் பாவத்தை தான் மன்னிக்கிறான். அதனால நாம சந்தோஷமான முறையில் ரப்பே நீ எங்களை கொண்டு வந்துட்ட, ஸலவாத் ஓத வச்ச, இஷா தொழுவ வச்ச, ஜிக்ர் செய்ய வச்ச, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வைக்கிற ரப்பே முஹம்மது ரசூலுல்லாஹ், இது ஒன்னி பிரியப்பட்டுட்ட. அதனால நான் சொல்றேன், இந்த நாவ் எந்த ஒன்னால பேசும், ஹதீஸ்ல எடுத்து பாருங்க நாவை பத்தி எப்படி சொல்லப்படுதுன்னு. ஆனா அந்த நாவுல, இந்த பாவியான இந்த நாவுல பரிசுத்தமான ரப்ப அழைக்க வைக்கிறான், பரிசுத்தமான முஹம்மது ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் ஓத வைக்கின்றான். அதன் காரணம் என்ன? அல்லாஹ் நம்மளை பிரியப்பட்டுட்டான். அதனால அந்த ரப்புக்கு அதிகம் அதிகம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எந்த ஒரு சிறு அமலும் அல்லாஹ் பிரியப்பட்டுட்டான், அல்லாஹ் தான் செய்ய வைக்கிறான் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல நாம செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருளானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சையதுனா முஹம்மதின் வ அலா ஆலி சையதுனா முஹம்மதின் பாரிக வஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, இந்த சந்தோஷமான நாளில், சந்தோஷமான மஜ்லிஸில், துவா கபூலாகக்கூடிய இரவில், வெள்ளிக்கிழமை இரவில் எப்போ துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூலாக்கிடுறான். துவா கபூலாக்கிறதுக்கே இந்த இரவு புனிதமான சிறப்பான இரவு. சொல்லதாக சொல்கிறாங்க இந்த இரவில் துவா கபூலாகுதுன்னு. அந்த மாதிரி ஒரு புனிதமான இரவில் சந்தோஷமாக உட்காந்து நாயகத்தின் பேரில் ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவனுடைய கிருபையை கொண்டு நமக்கு நசீபாக்கி கொடுத்தான். அவளையா பேசும்போது சொன்னாங்க, இது பெரிய பாக்கியம், நம்ம இதுக்காக தனி மெஹனத் பண்ணல, அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை ஓத வச்சாங்க. உண்மையான விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். அவங்க பேசுனது பாருங்கள், முழுக்க இஷ்கை பற்றி பேசுனாங்க. ஏன்னா இஷ்கின் காரணமாக தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியும். எதை செஞ்சாலும் நாம் அல்லாஹ்வுக்காக செய்யணும், நேசத்துக்காக செய்கிறது, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக செய்கிறது. இப்போ நாயகத்தின் மீது நம்ம ஸலவாத் ஓதுறது, நம்ம சந்தோஷமாக நாயகத்தின் மீது இருக்கிற காதல்னால் ஓதுறோம். அந்த காதல்னால் ஓதும்போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடச்சிடும். நம்மளையெல்லாம் அல்லாஹ் தஆலா அவன் நாயகத்துடைய காதலராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறான். அதனால தான், ஏன்னா எல்லாருக்கும் எல்லா வேலையும் கொடுத்துட மாட்டாங்க. உங்கள் வீட்டு உள்ளே வந்துட்டு பிறகு முதல்ல என் பீரோவில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் அடுக்கி வைங்க, இந்த உள்ளறையில் அந்த பணம் வச்சுருக்கிறேன் பாருங்கள், இந்த இதில் கோல்டெல்லாம் வச்சு அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வைங்க அப்படின்னு ஏதோ வந்தவங்க போனவங்களெலாம் சொல்லிவிடுவீங்களா? இல்லை வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லிவிடுவீங்களா? சொந்த பந்தத்தை தான் சொல்லிவிடுவீங்களா? அதுக்குன்னு சில ஆள், உங்களுக்குன்னு சில பர்சனலாக சில நண்பர்களோ, சில ரகசியமானவர்களோ, சில உறவுகளோ, சில சொந்தத்துலேயோ, இல்லை அண்ணன் தம்பியிலையோ, குடும்பத்திலையோ யாரும் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமானவர்கள், நம்பிக்கையானவர் யார் நாடுறீங்களோ அவர்கள்ட்ட வேணால் சொல்லி இதை சரி பண்ணுங்கள், இப்படி செய்யுங்கன்னு வைங்க, கொடுத்துட்டு போவீங்க, அதெல்லாம் ரெடி எடுத்து வைங்க, எண்ணி வைங்கன்னு சொல்லுவீங்க, கரெக்டாக செஞ்சு வைப்போம்.
அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு அல்லாஹ் தாலா நீங்கள் ஒவ்வொருத்தரை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு விஷயத்தை செய்கிற மாதிரி அல்லாஹ் தாலா தன்னுடைய ஹபீப் நாயகத்தை புகழ்கிறதுக்குனே ஒரு கூட்டத்தை வச்சுருக்கிறான். அது பாருங்கள், உலகத்திலேயே ஒரு சிறந்த செயல், உலகத்திலே ஒரு உயர்ந்த செயல், உலகத்திலேயே அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான செயல், உலகத்திலே அல்லாஹ் எனி டைம் வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் தோன்றதெல்லாம் இல்லை, தோன்றதுக்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹ் தோன்றினான்னு இல்லை, அல்லாஹ்க்கு ஆரம்பமும் இல்லை, எல்லையும் முடிவும் இல்லை. அப்போது எல்லா காலமும் அல்லாஹ் வந்து ஸலவாத்து தான் நான் ஓதிக்கிட்டு இருக்கேன்றான். அப்போ அல்லாஹ் தான் செய்யக்கூடிய அந்த செயலை உலகத்தில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அல்லாஹ் நினச்சிருந்தா எல்லாரும் என் ஹபீப் நாயகமே ஸலவாத்து ஓதுங்க, உட்காருங்க, ஓதி தான் ஆகணும்னு உத்தரவு போட்டிருக்கலாம்ல. யா யுஹன்னாஸ், மனிதர்களே எல்லாரும் ஸலவாத்து ஓதுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. இல்லை ஒவ்வொரு மனிதனும் கம்பல்சரி என்னுடைய ஹபீப் நாயகத்தின் மீது ஒரு நாளைக்கு 5000 ஸலவாத்து எல்லாம் 1000 ஸலவாத்து கம்பல்சரி ஓதி ஆகணும்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கலாம்ல. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லாமல் ஈமான் கொண்டவரை பார்த்து சொல்கிறான். அது இல்லாமல் அதில் அவங்க கூட எல்லோரும் ஓதிட முடியாதுங்க. அவனுக்கு பிடித்தமானவர்கள் எப்படி நாம் வந்து ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம பிடித்தமானவர்கள்ட்ட தான் நம்ம மனக்குமுறைகள் இருக்குது, ஒரு குறைகள் இருக்குன்னு வைங்களேன். ரோட்டில் போகிறவனையோ இல்லை அந்த பார்த்தவன் போனவன் வந்தவன்ட்டு சொல்லிடுவோமா? நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள்ட்ட சொல்லுவோம். அது மாதிரி அல்லாஹ் யாரை நல்லா நாடி இருக்கானோ, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களை வச்சு தான் இந்த இதை கொண்டாடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் வாழ்நாள் முழுக்க நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய கிருபை அல்ஹம்துலில்லாஹ். நாம் அல்லாஹ்கிட்ட கேட்க வேண்டியது, நான் தேடியோ இல்லை, அல்லாஹ் உன்னுடைய கிருபையின் காரணமாக தான் இந்த மஜ்லிஸ் எனக்கு நீ கொடுத்த. நீ எனக்கு செய்ய வேண்டியது என்னுடைய ஒரே ஒரு வேண்டுதல், ரிக்வஸ்ட், பணிவான வேண்டுதல். நான் உன்ட்ட அடம் பிடிச்சி கேட்கறது தான், என் வாழ்நாள் முழுக்க இந்த மஜ்லிஸில் கலந்துக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துட்டால் நம்ம கேட்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கிருபை செய்வான். அந்த புனிதமான ஒரு மஜ்லிஸில் நாம் இன்றைக்கு தினம் வந்தோம், ஓதுனோம். அல்ஹம்துலில்லாஹ் நாயகத்தின் இடத்துல வந்து நம்ம ஓதுகிற ஸலவாத்தை வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக நாயகத்துக்கு, அதாவது நாயகம் நேரடியாக பார்த்துக்கிட்டே இருந்தாலும் பிள்ளைகள் படிக்கிறாங்க, பிள்ளைகள் யார் யார் எப்படி படிக்கிறாங்கன்றது உஸ்தாதுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் செலக்டடாக இவன் சொல்லி எழுதி கொண்டு போய் கொடுக்குறோம் பாருங்கள். அது வந்து ஒரு மரியாதை அடிப்படையில், அது மாதிரி நாயகத்துக்கு இன்றைய தினத்தில் மரியாதை அடிப்படையில் இந்த மாதிரி இன்ன நபர் உங்கள் மீது ஸலவாத்து ஓதினார்கள்னு சொல்லி காட்டும் பொழுது அவங்க வந்து பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு அவர்களுக்காக துவா செய்கிறாங்க, பதில் சலாம் சொல்கிறாங்க. அந்த ஒரு பாக்கியம் நாயகத்தோட துவா கிடச்சிருச்சுன்னா உலகத்தில் எல்லாமே நமக்கு ஆளுக்கு கீழேங்க, உலகமே நமக்கு அடிமைங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு பாக்கியம் இந்த ஸலவாத் மஜ்லிஸில் நமக்கு கிடைக்குது. வெள்ளிக்கிழமையில் எஜமான்ட்ட நேரடியாக போய் அல்லாஹ் தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துங்க, உங்கள் மீது என்னென்ன ஆட்கள்லாம் ஓதிக்கிட்டு இருக்கா, அவங்க மீது என்னென்ன செஞ்சாலும் அல்லாஹ் காட்டிகிட்டு இருக்கிறான். என்ன நடந்தாலும் எஜமான் பார்த்துக்கிட்டே தான். ரசூலுல்லாஹ் ஹயாத்துன் நபி, நம்ம நபி கபரில் வந்து அன்றைக்கி பேசும்போது யாரும் அவங்க முகத்தை காட்டப்படும் அப்படின்னு அவங்களுடைய சூரத்தை காட்டுவான்ல, அந்த சூரத்தை காட்டுறதில்ல நாயகத்தையே காட்டுவான். எல்லா கபர்லையும் காட்டுவான். ஒரே டயத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அல்லாஹ்வால் காட்ட முடியும். அல்லாஹ்வுடைய கூட இருக்கக்கூடிய நாயகத்தை அல்லாஹ் தஆலா ஹாதிராக்கி காட்டுறான். நாயகத்தை தான் பார்க்குறாங்க. இங்கே ஸலவாத்தை இஷ்கோட ஓதுறவங்க, நாயகத்தின் மீது காதலில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்த உடனே இந்த ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி உன்னுடைய நிலைப்பாடு என்ன, நீ இவங்களை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இவங்க எங்களுடைய நபி நாயகம், நாங்கள் இவங்களுக்கு உயிருக்கு மேலே நேசிச்ச நாயகம், எங்கள் மீது நான் ஸலவாத் வாழ்க்கை ஃபுல்லாக ஓதிக்கிட்டு இருந்தேன், அந்த நாயகம்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக சொல்லுவோம் பாருங்கள். அந்த சிந்தனை எங்கே வரணும், இந்த ஸலவாத் ஓதினவங்களுக்கு தான் அங்கே வரும். அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு தான் அந்த கிருபை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் நாயகம் வந்து அங்கே இடத்துல நாயகத்தை காட்டுறானே, நான் அவங்களுக்கு அதாவது நாயகத்தை போய் அப்படியே அந்த சந்துக்கோடு கொண்டு வந்து காட்டுறான், அப்படி அல்ல. அந்த நாயகத்தையே அல்லாஹ் ஹாலிராக்கி காட்டுறான். அந்த இடத்துல நாயகத்தை பார்த்து இந்த மனிதரை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி அல்லாஹ் கேட்க வைக்கும் பொழுது, அப்போ நாயகம் அந்த இடத்துல ஹாலிராகிறாங்க. அப்போ ஹயாத்து நபி, நம்ம நபி வந்து ஒவ்வொரு கபர்லையும் உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அடக்கப்படுற நேரத்தில் முன்கணக்கிற கேள்வி கேட்க வரும்பொழுது இவங்களை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொல்லும்போது, அப்போ அவங்க அங்கே ஹாதிராக்கி தான் அவங்கள கேட்க முடியும். உலகத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் அவங்க எஜமான எல்லா இடத்துலையும் ஹாதிராக்க வச்சு காட்டப்படும். அப்போ உலகத்தில் எங்கெங்கே செலவாத்தோ நாயகம் நேரடியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் அவர்களிடத்தில் வெள்ளிக்கிழமையில் கண்ணியத்தின் அடிப்படையில் எஜமான உங்கள் பேரில் இன்னென்ன ஆட்கள்லாம் செலவாத்து ஓதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லும்போது அவங்க வந்து அல்ஹம்துலில்லாஹ் அவங்க ஹக்கில் துவா செய்கிறாங்க, அவங்களுக்கு பதில் சலாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் இன்றைக்கி இரவில் நமக்கு எல்லாத்துக்கும் கிடச்சி போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு கிருபை செஞ்சுட்டான். இதே நிலை அல்லாஹும் அல்ஹம்துலில்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் சரி நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் அல்லாஹ் தஆலா பாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம ஜிக்ர் செய்ய போகிறோம். ஜிக்ரில் நம்ம வளமையாக நாம் வந்து சிந்தனையில் கொண்டு வர வேண்டிய விஷயம், அனைத்து சிறுசிகளுடைய எல்லா தேவைகளும் அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான்.
அப்படின்றத சிந்தனையில் கொண்டு வரோம். ஆனால் அல்லாஹ் தஆலா எப்படி பூர்த்தி செய்கின்றான், நம்முடைய தேவையை அல்லாஹ் எப்படி பூர்த்தி செய்கின்றான். ஒவ்வொரு சிருஷ்டிலேருந்தும் மௌலா என் தேவையை நீ தான் மௌலா பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிற. இன்றைக்கி நான் ஹயாத்தாக உட்காந்துட்டு இருக்கிறேன், சலாமத்தாக உட்காந்துட்டு இருக்கிறேன், இந்த ஜிக்கரை நான் செய்கிறேன்னா மௌலா நீ தான் யாரெல்லாம் என் கூடவே இருந்து என்னை ஜிக்கர் செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிற. நீ தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாகன்றதில் நான் எந்த மாற்றமும் இல்லை யாரெல்லாம், எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு கணப்பொழுதும் நீ என் கூட தான் இருந்துக்கிட்டு இருக்கிற யாரெல்லாம். என்னுடைய எல்லா அசைவுகளும் உன்னுடைய உத்தரவு கொண்டு, உன்னுடைய கூவத்தை கொண்டு தான் நடந்துக்கிட்டு இருக்கிற யாரெல்லாம். உன்னுடைய ஹவுலில் கொண்டு தான் எல்லாமே அசைஞ்சிக்கிட்டு இருக்க யாரெல்லாம். தேவையை பூர்த்தி செய்யலாம் உன்னை தவிர யாரும் இல்லை யாரெல்லாம்னு சொல்லி சிந்தனையில் கொண்டு வந்து மற்றபடி நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு பக்தாத் போயிட்டு வந்திருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். மௌலா என்னை பக்தாத்துக்கு கூட்டு போனது நீ தான், அங்கே எல்லா இடத்துக்கும் கூட்டு போனது நீ தான். இங்கேருந்து பக்தாத் போனாங்களே ஏதாவது கவலைப்பட்டாங்களா, அங்கே உணவுக்கு என்ன இருக்குது ஏதுங்க ஏதாவது கவலைப்பட்டாங்களா? அல்ஹம்துலில்லாஹ் போனாங்க, விதவிதமான உணவு, 3 வகையான உணவு, எதை சாப்பிட்றதுனே தெரியல அப்படின்னாங்க அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி அங்கேருந்து மதீனா போனாங்க, மக்கா போனாங்க, சலாமதா எல்லா இடத்துலையும் சரி, எங்கே நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி என் மௌலா அங்கே கூடவே இருப்பான். உங்களை நான் அக்கரபிலேஹி மின் ஹபிலில் வரியது, நாடு நரம்போடு கூடவே இருக்கிறான் அல்லாஹ். அதனால் தேவை புசிலாம் அவன் தான்றதில் நம்ம உறுதியாக இருந்தாலே போதும். அவன் பார்ப்பான் நான் தான் தேவை புசிடுவேன்னு சொல்லி நீ உறுதியாக இருந்துகிட்டு இருக்கும்போது நான் உன்னை எப்படி பட்டினம் போடுறது, உன்னை எப்படி நான் சீரழிக்கிறது, உன்னை எப்படி கஷ்டப்படுத்துறது, நான் தான் இலாகுன்னு நீ உறுதியாக அதில் உறுதியாக இருந்துட்டு இருக்கும்போது அந்த வேலையை நான் செய்யலைன்னா அது எனக்குள்ள அசிங்கம். மௌலா பேசும்போது சொன்னாங்க அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அகிலத்தார்களை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ரப்புக்கு தான் எல்லா புகழும் சொல்லிட்டு அடுத்த முதல் வார்த்தையை சொல்லான்னு சொன்னாங்க அவளியா பேசும்போது. அர் ரஹ்மான், நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் கருணை காட்டுறவன். அல்லாஹ் தஆலா பாருங்கள் எவ்வளோ இரக்கம் உள்ளவன், எவ்வளோ கருணையாலும், எவ்வளோ ரஹ்மான்றதுக்கு எப்படி ஒரு விஷயத்தை அவன் தனக்குள்ள உருவாக்கிக்கிட்டான் பாருங்கள். ரஹ்மான்றதை முதல்ல கொண்டு வந்துட்டான் பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல் பேஜை திருப்பினவனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் சொல்லி ஃபஸ்ட்டு, ரஹீமை கூட 2வது தான் கொண்டு வரான், ரஹ்மானை முதல்ல கொண்டு வந்துடுறான். ஏன்னா கெட்டவர்களுக்கும் கருணை காட்டுறவன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு துரோகமே செஞ்சாலும் சரி, நம்ம பெற்ற பிள்ளைங்க 4 பிள்ளையில் ஒரு பிள்ளை பாப்பா அம்மா பேச்சை கேட்கவே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாருங்கள் அம்மா பாருங்கள், அந்த அவன் சாப்பிட்டானா பாருப்பா வாப்பாக்கா சொல்லுவார், அவன் முன்னால் அவனை மிரட்டுற மாதிரி மிரட்டுவார், திட்டுவார். ஆனால் எந்த தகப்பனும் சரி உலகத்தில் பெற்ற பிள்ளைகளை நீங்கள் யார் கூட எப்படி வேணாலும் பாசமாக பழகுங்க, எவ்வளோ வேணாலும் நெருக்கமாக பழகுங்க, எவ்வளோ வேணால் கோடி கோடியாக கொடுங்க, யாருக்கு வேணால் கொடுங்க. ஆனாலும் அவர்களுக்கும் உங்களுக்கு ஒரு பகை சண்டை ஏற்பட்டுச்சுன்னா, அவர்கள் மனசில் அந்த உங்களுக்கு உண்டான முகப்பத்து போயிடுச்சுன்னு சொன்னால், அவருடைய வருத்தத்துக்கு ஆளாகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் அவன் எப்படியா தொலைட்டம் ஒழிஞ்சு போகிறான், அதாவது அவனுடைய நாசத்தை நாடி அவர்கள் பதுவா பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, என்ன தான் கேடே செஞ்சாலும் சரி, பெத்த தாய் தகப்ப மட்டும் ஒரு காலமும் என் பிள்ளை நாசமாகணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட துவா கேட்ட உலகத்தில் எந்த சரித்திரமும் கிடையாது. அப்படி கேட்கவும் மாட்டாங்க, பெத்த தகப்பா கேட்கவும் மாட்டாங்க. வாயில் வேணா திட்டுற மாதிரி இருக்கும். அந்த பிள்ளை பார்ப்பார், எப்போ பார்த்தாலும் எனக்கு வில்லனே எங்கள் வாப்பா தான் அப்படின்னுவார். ஆனால் அவர் பார்வைக்குன்னா வெளிலனா இருக்கும். அப்படி திட்டி போட்டு அந்த மனசு உள்ள உட்காந்து துடிக்கும், யாரப்பே என் பிள்ளை இப்படிலாம் பண்ண, அவனை கோவமாக திட்டிட்டு வந்துட்டேன், அவனை நல்ல மாதிரி ஆக்கிடாங்களா. ஆனால் திட்டுறது கூட உண்மையாக மனசார திட்டுறது இல்லை, எல்லாம் மனசை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மனசை ஏன்டா இப்படி இருக்க, ஏதாவது கோவமாக பேசிட்டு வந்துடுவாங்க அந்த பாப்பாவும் சரி அம்மாவும் சரி. ஆனால் அங்கேருந்து அந்த ஹக்கில் துவா செய்கிறது அவங்க தான் அதிகமாக துவா செய்வாங்க. உலகத்தில் எந்த தாய் தாப்பனும் இவன் நாசமாக ஆகட்டும் அல்ல அவனை அழிச்சுன்னு கேட்ட சரித்திரமே கிடையாது. யாரும் அப்படி கேட்கவும் மாட்டாங்க. அவங்க வாப்பா அம்மா அப்படி அல்ல. அதனால தான் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னா சிறிய ரப்புன்னா. அல்லாஹ் பெரிய ரப்பு, தாய் தகப்பன் அல்லாஹ் தன்னுடைய ருபூபியத்தில் பங்கு கொடுத்தது பெற்றோர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தா. அல்லாஹ் நான் ரப்பு, அவர்கள் சிறிய ரப்புனா, ரப்பையானி சகீரான்னா குரான்ல அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ சிறிய தகப்பனார் அவங்க சிறிய ரப்பு, நம்மளை வளர்த்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ரப்பு. அதனால் செய்தி எங்கே மாறிடுச்சு. ரப்பு ரஹ்மானாக இருக்கிறதுனால அவன் 70 தாய்க்கும் மேலான கிருபையாளர் ரப்பாக இருக்கிறான். அதனால் அந்த ரப்பு பாருங்க, அவன் முதல்ல அவள் எவ்வளோ கருணையாளன்றதுனால தீயவர்கள் இங்கே என்ன தான் கேடு செஞ்சாலும் சரி உனக்கும் நான் கருணை காட்டுறவன் தான் அப்படின்றதுக்காக தான் அல்லாஹ் தஆலா நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் கருணை காட்டுறவன்ற ஒரு சிஃபத்தை அல்லாஹ் தனக்குள்ளே வச்சுக்கிட்டான். அப்போ எப்போ ஏற்பட்டாங்க. அதே மாதிரி ரஹீம், மறுமையில் நல்லவர்களுக்கு மட்டும் கிருபை காட்டுறவன். ரஹ்மான்றான் இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் கருணை காட்டுறேன். இங்கே நீங்கள் என்ன செஞ்சாலும் சொல்லி நான் கருணை காட்டிகிட்டே இருப்பேன். அங்கேயானா அங்கே நாயகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கணும். என் நாயகத்தை யார் ஏற்றுக்கிட்டாங்க, யார் ஷிர்க் செய்யலை, யார் இணை வைக்கலை, அவர்களுக்கு மட்டும்தான் அங்கே கிருபையை. அங்கேயும் அல்லாஹ் ரஹ்மான் தான். எப்படின்னா அங்கே நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் கருணை காட்டுறது எப்படின்னா,
அவன் வந்து ஷிர்க் செய்யாமல் இருந்து நாயகத்தை ஏற்றுக்கிட்டான்னு சொன்னால் தான் நாடியவரை இன்னும் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான் பாருங்க, இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் தாலா இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் ஐயுஷ்ருக்கு பிஹி அவனை கொண்டு யார் ஷிர்க் செஞ்சாலும் என்ன வச்சாலும் அவரை மன்னிக்க மாட்டான். யக்ஃபிரு மா தூன தாலிக அது அல்லாத எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுறான். நிமையஷா தான் நாடியவர்களுக்குன்றான். அப்போ அல்லாஹ் தாலா பாருங்கள் எப்படி கிருபை பாருங்கள், மறுமையில் நம்மளை எல்லாம் மன்னிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஷிர்க்கு மட்டும் செஞ்சிடாதீங்கன்றான். அதான் சொல்லலாம் சொல்லும்போது நான் எந்தெந்த சூழ்நிலையும் ஷிர்க்கு மட்டும் இணை வச்சிடாதீங்கம்மா, நாயகத்தை ஏற்றுக்கிடணும், அல்லாஹ்வுக்கு இணை வைத்திடக்கூடாது, அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வந்து யாரையும் வச்சிடக்கூடாது. என் தேவையை பிடிச்சிருவேன் என் அதாவது நம்ம பாருங்கள், நம்ம இப்போ ஷேக்மாரை கையை பிடிச்ச ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள், யார் கொண்டு காசை கொடுத்தாலும் சரி, எந்த மாத்திரையை கொண்டு சாப்பிட்டாலும் சரி, மாத்திரை நீ என் மாத்திரை நீ என்னுடைய நோயை குணப்படுத்த நீ கிடையாது, ஒன்றிலேருந்து என் ரப்பு தான் என்னோட ஷிஃபா கொடுக்குறவன் அந்த சிந்தனையோடு தான் மாத்திரை திம்பாங்க. யாராவது வந்து எதாவது தேவையை பிடிச்சிக்கிறாங்கன்னு சொன்னால் இவர்லேருந்து என் தேவையை மௌலா தான் பிடிச்சிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் அந்த மௌலாவை கொண்டு வந்து பார்ப்பாங்க பாருங்கள். அதனால் மறுமையிலையும் சரி எந்த சூழ்நிலையும் சரி ஷிர்க் இதை மட்டும் நம்ம எப்படி, ஏன்னா அதெல்லாம் அல்லாதான் சரி தேவையா அல்லாஹ் கிடையாது, எல்லாம் வந்து அவன் நம்ம உழைச்சாதான் நம்ம அவன் தான் கொடுக்குறான், இதுதான் அதுதான் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதை மற்றவங்கள திணிச்சு அதை நம்பினா தான் அங்கே ரிஸ்க்கு பிரச்சனையே. அந்த மாதிரி இல்லாமல் என் தேவையை பூர்த்தி யார் மூலிமா என் தேவையை பூர்த்தியானாலும் சரி, அதுலேருந்து என் தேவையை பூர்த்தி என் மௌலா தான் என் தேவையை பூர்த்தின்றது அந்த சிந்தனையை நம்ம கொண்டு வந்துட பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் 100% தப்பிச்சிடலாம். நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் நாடினா அவனுடைய கிருபையை கொண்டு மன்னிச்சிருவான். அல்ஹம்துலில்லாஹ் பாவம் மன்னிப்பு கேட்டாதான் மன்னிப்பான் அப்படின்னு சொன்னால் அவன் கஃபாரு இல்லை. பாவம் மன்னிப்பு நீங்கள் கேட்டால் நீங்கள் கூட உங்களை திட்டிட்டேன் பேசிட்டேன் மன்னிச்சிருங்க நீங்கள் மன்னிச்சிட்டு போயிருங்கன்னா அப்போ கஃபாருன்றது இல்லை. கஃபாருன்னா என்ன, பாவமன்னிப்பு கேட்டு மன்னிக்கிறவன் இல்லை, அவன் மன்னிக்கும் தன்மையே அவனுக்குள்ளே இருக்கிறது. ரஹ்மான்றது 70 மேலான கிருபையால் ரஹ்மான் நல்லவர்களுக்கு தீயவர்களுக்கு கருணை காட்டுறவன். தீயவர்களுக்கு கருணை காட்டணும்னா ஒருத்தன் கெட்டவனாக இருந்தும் அவன் எல்லா அநியாயம் பண்ணிகிட்டே இருந்தான் சரி, அவன் மீது கருணை காட்டுறது தான் ரஹ்மான். அதனால் நம்முடைய ரப்பு ரஹ்மானாக இருக்கிறான், 70 மேலான கிருபையாளனாக இருக்க. நிறைய செய்திகள் சொல்ல சிந்தனையில் வருது, டைம்னால யோசிச்சு அது பிரேக் ஆகிட்டே இருக்குது. அல்லாஹ் லேசாக்கி தரட்டும். அதனால் நம்ம மூலாட்ட நம்ம பேசும்போது அல்லா ரப்பே கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனு என் தேவையை புசிற இலா அல்லா உன்னை தவிர யாரும் கிடையாது, அல்லா என் கூடவே இருந்துக்கிட்டு இருக்க, நீ தான் என்னுடைய இலாக இருக்கிற அப்படின்றதுல மட்டும் நம்ம உறுதியாக இருந்துட்டாலே போதுங்க. அவனே பொறுப்பேற்றுக்கிடுவான். என்னடா இவன் எதை சொன்னாலும் நான் தான் தேவை புசுன்றதுல ஸ்ட்ராங்காக நிற்கிறானே, அப்போ என்ன பண்ணணும், ஊருக்கு போகிறானா ட்ரெயின் டிக்கெட்டை ரெடியாக வச்சுக்கணும், அவனுக்கு சலாமத்தாக கொண்டு போய் சேர்க்கறது நம்ம பொறுப்பேற்றுக்கணும், அங்கே போகிறானா சாப்பாடுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கணும். என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் பாவியா அதை சொல்லாட்டாலும் அவன் கொடுக்க தயாராக இருக்கிறான், அவன் ரஹ்மான்றதுனால. இருந்தாலும் நீ தான் தேவபுசுர இலாகு அப்படின்றதுல உறுதியாக நம்ம நிற்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அண்ணா எல்லாம் என்ன பண்ணிடுறான், இது என்னதான் இலாகுன்னு ஒவ்வொரு சிற்சிலையுமே என்னை அவன் சிந்தனையில் கொண்டு வந்து அவன் நான் தான் தேவபுசுரான்ற முறை என்னோட அடியான் செய்யும் பொழுது நம்ம எப்படி விடுறது? அதனால் எல்லா தேவையும் எல்லாம் அவன் பொறுப்பேற்றுக்கிடுவான். நாம் சந்தோஷமாக இருந்து அனுபவிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் நம்மளுது. அல்ஹம்துலில்லாஹ் அதனால் மௌலா கிட்ட கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம மௌலா பொல்லாதவெல்லாம் கிடையாது, நம்ம மௌலா ரஹ்மானாக இருக்கிறான். நம்மளுடைய மௌலா ரப்பு அவன் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறதுனால அவன் தீயவர்களே கருணை காட்டக்கூடிய மௌலாவாக இருக்கும்போது நாம் நீ தான் யாழ்லான்னு ஹக்கீக்கத்தை உண்மையை நம்ம சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நல்லவர்களும் கருணை காட்டுறவன். நாம் நல்லவரோ தீயவரோ அல்லாஹ் வந்து ரஹ்மானாக இருக்கிறான். அதனால் கண்டிப்பாக நம்மளை நல்லா கைவிடவே மாட்டான். நான் சிந்தனையில் கொண்டு வந்துட்டு நம்ம சிக்கர் செய்யும்போது மௌலா எல்லா சிறுசிகளும் நீ தான் தேவை புசியுடைய இலாக இருக்கிற, என்னுடைய எல்லா தேவைகளையும் நீ பூச்சி செஞ்சிருயா அல்லா, எனக்கு என்னென்ன தேவை இருக்குன்றது உனக்கு தான் தெரியும், நான் எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியல, ஏன்னா நீ எப்படி கொடுக்கணும்னு உனக்கு தெரியும். அதனால் எனக்கு சலாமத்தாக கொடுத்துறியா அல்லா, நீ சலாமாக இருக்கிற, நீ என்னை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக இருக்கிற, நீ ரஹ்மானாக இருக்கிற, உன்னுடைய கிருபையை ஆதரிச்சிருக்கேன் அல்லா, எனக்கு என்ன தடங்கள் இருந்தாலும் நீ நீக்கிறியா அல்லா, எனக்கு கண்ணியத்தை கொடுத்துரு, எனக்கு செழிப்பு கொடுத்துரு, எனக்கு ஈமானியம் கொடுத்துரு, சீமானத்தையும் கொடுத்துறியா அல்லா, 2 உலகத்தில் எனக்கு வெற்றியாளர் ஆக்கிறியா அல்லா, 2 வாழ்க்கையுமே எனக்கு ஹசனா ஆக்கிறியா அல்லா. அல்லா நீ குர்ஆன்ல சொன்ன மாதிரி ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வ ஃபில் ஆখিরাতি ஹசனாவா எனக்கு ஆக்கிறியா அல்லா. யா அல்லாஹ் உன்னை விட்டா எனக்கு வேற வழியும் இல்லை கதியும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட சரண்டர் ஆகிடுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை சந்தோஷமாக பார்த்துக்கிடுவான், நம்மளை சலாமத்தாக பார்த்துக்கிடுவான். நம்ம என்ன கேட்டு கையை தூக்கினாலும் அதுக்கு உடனடியாக முண்டி அடிச்சுக்கிற உடனடியாக அதை தேவையை பூசியதுக்கு அல்லாஹ் ரெடியாக உட்காந்துட்டு இருக்கிறான். நம்ம அந்த மாதிரி அல்லாஹ் தான் நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கிட்ட கெஞ்சி மட்டுமில்லை கொஞ்சிக்கிட்டே கேட்போம், அல்லாஹ் காதல் வச்சுக்கிட்டே கேட்போம். அவன் கிருபையால் அவனுடைய கிருபையுடைய தர்ஜாக்கு தகுந்த மாதிரி நம்ம கிருபை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒன்றுமே செய்யாமல் அவன் கிருபை செஞ்சுக்கிட்டு இருக்கானே, அதனால் நாம் உண்மையை சொல்லி கேட்கும்போது அவனுடைய கிருபை இன்னும் அதிகமாகும். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம ஜிக்ர் செய்வோம். ஃபஅலமன்னஹு அஃலலுல் ஸிக்ரி லா
illallah, la ilaha illallah, la ilaha illallah. Amin. Allahumma salli ala sayyidina Maulana Muhammadin wa ala ali sayyidina Muhammadin kama tuhibbu wa tarda lahu bi an salli alayk. صلاة وسلام دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم وصل مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية وصلة ورحمة وصلة بركة شاملة وصفة كاملة مقبولة مرضية منا على روح نبينا حبيبنا شفينا مولانا محمد صلى الله عليه وسلم مطبوق بسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العابدين رضوان الله تعالى عليهم أجمعين. وخصوصا لا روي شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز. وخصوصا لا روي شيخنا سيدنا سلطان عارفين سلطان سيد احمد بن الفايل الله تعالى. وخصوصا لا روي شيخنا سيدنا مطهر شد ابلي عالم بادشاہ صلی اللہ علیہ وسلم. وخصوصا لا روي شيخنا سيدنا خواجہ معاند الچشتی الانجیل قدس الله سره العزيز. وخصوصا لا روي شيخنا سيدنا میران صاحب قادر علی شاہ نامید ناہوری قدس الله سره العزيز. وخصوصا لا روي شيخنا سيدنا سيد ابراهيم شهيد قدس الله سره شهد الله محمد صلى الله عليه وسلم. أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين. اللهم باركنا ببركاتهم، اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا بأسرارهم، اللهم انفعنا بأنوارهم برحمتك يا أرحم الراحمين. اللهم باركنا بركة واسعة، اللهم سلمنا السلامة واسعة، اللهم وفنا عافية واسعة، اللهم أعزنا عزة واسعة، اللهم اشف أمراضنا برحمتك يا أرحم الراحمين. يا الله ربي الرحمن கிருபை இல்லனா எங்களுடைய எல்லா வகையான பாவங்களை மன்னித்து புரிவாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் பார்த்து மன்னிச்சிரு அல்லாஹ். மனைவி மக்கள் பிள்ளைகள் சகோதர சகோதரி உற்றார் உறவின் நண்பர்கள் தோழர்கள் உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களையும் பார்த்து மன்னித்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்த தெரியாமல் அறியாமல் ரகசித்து பிராசத்து வேண்டும் என்று திட்டமிட்டு சரி செய்து எந்த நல்ல கெட்ட நோக்கத்தில் செய்திருந்தாலும் எல்லா வகையான பாவங்களை மன்னித்து அனுப்புவாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ், கருணையாளனுக்கெல்லாம் மேலான கருணையாளன் யா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தை சார்ந்த முன்னோர்கள் யார் யாரெல்லாம் கபருக்கு சென்றார்களோ அந்த கபராளியுடைய பார்த்து மன்னிச்சிரியா. உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமியுடைய பார்த்து மன்னிச்சிரியா. நரகத்தை ஹராமாக்கிறியா, சொர்க்கத்தை வாஜிபாக்கிறியா. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த தர்ஜாவில் நபிமார்கள் வலிமார்கள் நேச நல்லடியார்கள் சாலிஹீன்கள் சித்திகீன்கள் கொடுத்து சேர்த்து எங்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹித்மத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கக்கூடிய அல்லாஹ். அல்லாஹ் கிருபையாளனுக்கெல்லாம் மேலான கிருபையாளனே, எங்கள் அனைவருக்கும் ஈமானில் உறுதியக்கூடிய அல்லாஹ். இறுதி மூச்சு வரை ஈமான்தாரியாக கிருபை செய்ய அல்லாஹ். எங்கள் மூச்சு பிரிவதற்கு முன்பதாக எங்களுடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிய நிலைமையில் அவனுடைய பொருத்தத்தோடு எங்கள் பாவம்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் எங்கள் உயிரில் மேலான உயிருக்கும் உயிரான ஈரோல்க சர்தாரான எங்களுடைய சந்தோஷம் எங்களுடைய நிம்மதி எங்களுக்கு எல்லாமுமான எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு கொண்டு எங்கள் நாயகத்தை பார்த்த சந்தோஷத்தில் குதூகலத்தில் கொண்டாட்டத்தில் எங்கள் நாயகத்தை பார்த்த மகிழ்ச்சியில் நாங்கள் உற்சாகத்தோடு நாயகத்துக்கு சாட்சி சொல்லி களிமா சொல்லிக்கிட்டு எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே எங்கள் ரூஹை கைப்பற்றி இருப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் நாயகத்தை பார்த்த அந்த சந்தோஷத்தில் எந்த வேதனையும் தெரியாமல், எந்த சோதனையும் தெரியாமல், எந்த சக்கராத்தும் தெரியாமல், எந்த ஷைத்தானும் எங்கள் கண்ணுகளுக்கு தெரியாமல், எந்த குடும்பத்தினுடைய பிரிவுகளும் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் மன நிறைவோட மகிழ்ச்சியோடு உன்ன இடத்துல வரக்கூடிய பாக்கியத்தை எங்கள் நாயகத்துக்கு காலடியில் போய் சேரக்கூடிய பாக்கியத்தை எங்கள் நசீபாக்கிறாயாக யா அல்லாஹ். கிருபியாளனுக்கு எல்லாம் மேலான கிருபியாளனே, நாங்கள் அனைவருக்கும் ஐவேளை தொழிலை அம்மா தொழக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். கோடி கோடியாக சதகா செய்யக்கூடிய பாக்கியத்தை, ஜக்காத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அதுக்குண்டான சூழலையும் வசதியை அமைச்சக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாங்கள் அனைவரும் குடும்பத்தோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃப் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லாஹ், கஷ்டம் இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லாஹ், வறுமை இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லாஹ், பஞ்சம் இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லாஹ், பலா முசீபத் இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லாஹ், ஆபத்து இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லாஹ், விபத்துகள் இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், திடீர் மரணத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ், கந்திஷ்டி போட்டி பொறாமை எதிர்ப்பு செய்வன சூனியம் ஆபத்துகளை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபை இல்ல நாயனே, இந்த ஸலவாத் மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் நேர்ச்சி வைத்தார்களோ, நாட்டம் வைத்தார்களோ, பொருளாகவும் பணமாகவும் இதற்காக செலவழித்தார்களோ, இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் உள்ளன்போடு கலந்து கொண்டார்களோ, ஓதினார்களோ, இந்த மஜ்லிஸில் பங்கெடுத்தார்களோ, ஆன்லைனில் பார்க்கின்றார்களோ, அவர்கள் எல்லோர்களுக்கும் நீ உன்னுடைய கிருபையை அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ். அவருடைய நாட்டு தேட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து, அவர்கள் ஹாஜத்துகள் எல்லாம் நீ நிறைவேற்றி கொடுத்து, அவர்களுக்கு சந்தோஷத்தின் சலாமத்தை நிம்மதி கொடுத்து செல்வ சீமானாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில் நாயனே,
எங்களில் யார் யாருகளுக்கெல்லாம் திருமணம் ஆகல எல்லோரும் திருமணம் ஆகக்கூடிய பாக்கியக்கூடிய அல்ல, எங்களுடைய குமர்களெல்லாம் நல்ல விதமாக கரையேறக்கூடிய பாக்கியக்கூடிய அல்ல, அதுக்குண்டான பொருளாதாரத்தையும் செழிப்பணிக்கூடிய அல்ல, எல்லா அழகான ஜோடி பொறுத்ததை அமைச்சக்கூடிய அல்ல, எல்லா கணவனுக்கு மனைவிக்கு பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய அல்ல, எல்லா கணவன் மனைவியும் சந்தோஷத்தோடும் ஒற்றுமையோடும் பாசத்தோடும் நிம்மதியோடும் செழிப்போடும் வாழக்கூடிய பாக்கியக்கூடிய அல்ல, யார் யாருகளுக்கெல்லாம் குழந்தை இல்லையோ எல்லோரும் குழந்தை பாக்கியக்கூடிய அல்ல, எல்லா ரப்பே ரஹ்மான் எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சாலிஹான குழந்தைகளா, நல்லொழுக்கமான குழந்தைகளா, அறிவுஞானம் உள்ள குழந்தைகளா, புத்தி கூர்மையான குழந்தைகளா, படித்த பட்டதாரிகளா, ஹாஃபில்களா, ஆலிம்களா, ஆரிஃபீன்களா, முத்தக்கீன்களா, டாக்டர்களா, கலெக்டர்களா, நீதிபதிகளா, பெரும் பாக்கியவான்களா, நல்ல தக்தீருடைய யா அல்லாஹ், யா சதா ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் குர்ஆன் ஸிக்ர் ஓதக்கூடிய பாக்கியத்தை எங்கள் நசீபாக்கக்கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் இஸ்மாயில் சதா அவர்களுடைய தர்ஜா மேலும் உயர்த்திக்கூடிய அல்லாஹ், அவர் குடும்பத்தார்கள் சந்தோஷத்தையும் சலாமத்தையும் கூடிய அல்லாஹ், எங்கள் துஆக்களை எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூலாக்கிய அல்லாஹ். அல்லாஹும்ம ரப்பனா யா அல்லாஹ், எங்களுக்கு மருத்துவமனையில் சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்களை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ், மருத்துவமனையில் கஷ்டங்கள் பலாக்களை எங்களை அணுகாமல் நீ பாதுகாத்துறியா அல்லாஹ், சுனாமி நிலநடுக்கம் பூகம்பம் புயல் போன்ற அனைத்து வகையான சீற்றங்களை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நீதிமன்றத்துடைய பிரச்சனைகள் காவல் நிலையத்துடைய சிக்கல்கள் எதுவுமே வராமல் எங்களை பாதுகாத்து கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். எல்லாம் உன்னுடைய கிருபையில் உன்னுடைய கருணையில் நாங்கள் நம்பி இருக்கிறேன் அல்லாஹ், நீயே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற அல்லாஹ், அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிரமிப்பாங்க அல்லாஹ். اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.